Welcome to Alaska series. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3ங்க. அலாஸ்கா வந்து 3 நாள் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலாஸ்கா சீரிஸோட பார்ட் 2 எபிசோட். முதல் 2 நாள் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம டாலஸ்லேருந்து கிளம்பி ஃபேர்பேங்க்ஸ் வந்தோம். ஃபேர்பேங்க்ஸில் ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு ஃபேர்பேங்க்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அடித்தோம். அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்டோம். 2 நாள் அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா அலாஸ்கன் டைமுக்கு நம்ம மைண்டும் பாடியும் செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருந்தோம் இல்லையா. இது வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் செக்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தண்ணி கொதிச்சிட்ருக்கான். வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய இடம் தான் அலாஸ்கா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டீஸ், பூமிக்கு அடியில் பார்த்திங்கன்னா எர்த்தோட க்ரஸ்ட்டில் எப்படியோ பூமிக்கு அடியில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த எர்த்தோட க்ரஸ்ட்டும் இந்த வாட்டரும் கலக்கும்போது வாட்டர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும். அதில் போய் தான் நம்ம குளிக்க போகிறோம். ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓரளவுக்கு தோராயமாக தான் பார்த்தேன். ஸோ ஆக மொத்தம் எப்படின்னா, ஒரு பாண்டு, நேச்சுரலி ஃபார்ம்டு பாண்ட், அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஹாட்டாக இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம குளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அங்கே வந்து ஒரு ஐஸ் மியூசியம் இருக்குது. அந்த ஐஸ் மியூசியம் பேர் வந்து அரோரா ஐஸ் மியூசியம். ஃபேர்பேங்க்ஸில் ஒரு ஐஸ் மியூசியம் இருக்குது. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் பெட்டர். ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தவிர்த்து நான் இன்னும் 2-3 நாள் இருக்க போகிறேன் ஃபேர்பேங்க்ஸில். வேறு என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டினரி இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக் சர்க்கிள் போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது. அது பேர் தான் டால்டன் ஹைவே. அந்த பர்டிகுலர் ட்ரிப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா, அது 16 ஹவர் ட்ரிப். விடிய காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பி நீங்கள் ஒரு ரோடில் போகணும். அதாவது பார்த்திங்கன்னா ரோடுன்னு சொல்ல முடியாது, மண் ரோடு தான். நம்மளோட ரெண்டல் காரெலாம் போக முடியாது. டூர் கம்பெனி தான், அவங்க காரில் ஸ்பெஷலைஸ்டு கைடோடு தான் நீங்கள் போகணும். போயிட்டு ஆர்டிக் சர்க்கிள்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரலாம். சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை ஆல்ரெடி ஃபின்லாண்டில் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நான் எடுக்கலை. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் பெரிய ஆக்டிவிட்டி ஒன்று நான் பண்ணாமல் இருக்கிறது ஃபேர்பேங்க்ஸில். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். மற்றபடி இந்த ஐட்டினரியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். சூப்பர், நிறைய பேசியாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம கார்லேயே போயிட்டு செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸை பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும். எங்கடா பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும்னு கேட்டால், லோக்கல்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், ஹோம் டவுன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரைஸஸும் நாமினலாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே எந்த ரெஸ்டாரண்ட்டுமே வெளில பார்க்க நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது உள்ளே போகிற வரைக்கும். உள்ளே போய் பார்த்தா எனக்கு இந்த தமிழ் படத்தில் அந்த பாட்டி குடிசையை காட்டவங்க உள்ளே போனோடனே பயங்கரமாக இருக்குமே வீடு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல வைப் கொடுத்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அமெரிக்காவில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபேமிலி ஓன்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், KFC, மெக்டி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி டைனர்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. பட் அலாஸ்காவில் இந்த மாதிரி ஃபேமிலி டைனர்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சது. அது ஒரு நல்ல விஷயம். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கே பார்த்திங்கன்னா $30 ஆகிடுச்சு. ஒரு சிறப்பான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸை நோக்கி ஒரு அழகான கார் பயணத்தில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் ஜேர்னி தான் ஃபேர்பேங்க்ஸ்லேருந்து. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரோட்டில் பாருங்கள், வெஹிக்கிள்ஸே இல்லை, காலியாக இருக்குது. நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. டேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெயின் ஃபோர்காஸ்ட் இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் ஸோ குட். நல்ல ஒரு வார்ம் வெதர். ஏசி தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது வெதர். ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜாயபிள் ஜர்னியாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக் ட்ரைவ்ங்க இது. இதுக்கு முன்னாடி சால்ட் லேக் சிட்டிலேருந்து எல்லோஸ்டோன் போகும்போது தான் அந்த ட்ரைவ் வந்து ரொம்ப ரசித்தேன்.
அதுக்கப்புறம் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தாங்க, ட்ரெய்லர் கூட சொல்ல மாட்டேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போகுது சீனிக் வியூஸ்லாம். பட் இதுவே நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ரோடு எண்ட் ஆகுதா இல்லை ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுமா அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு இந்த ரோடை பார்க்கும்போது. டிரைவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஸ்னோ கேப் மவுண்டன்ஸை ரசிக்க முடியுதுங்க. இந்த டிரைவில் நீங்கள் எங்கே நினச்சாலும் வண்டியை நிறுத்தலாம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணி அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய ட்ரையல்ஸ் அமைச்சு வச்சுருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு ட்ரையலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபேர்பேங்க்ஸ்லேருந்து செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரெசார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 மைல்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த செனா ரிவரும் 100 மைல் ரிவருங்க. இந்த ரிவர் நம்ம கூடயே அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சீனிக் வியூவை பார்த்து ரசிக்க தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் செனா ரிவர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இப்போ சென்னா ஹாட் ஸ்ப்ரிங் ரெசார்ட்ஸ் போகிற வழியில் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேபின்ஸ் அப்புறம் இந்த ஆர்வி கேம்ப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் காரை இங்கே பார்க் பண்ணிட்டு பார்பிக்யூலாம் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த சென்னா ரிவர் ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க ரிவரு. நானும் ஏதோ வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ரிவர் ராஃப்டிங்கே பண்ணலாம் போல் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஓன் போட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் செம்மையாக இருக்குங்க. பா சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பேடல் போட். கொஞ்ச நேரம் தாங்க இருக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை. அந்த செனா ரிவர் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இயற்கையை ரசிக்கணும்னு தோணுச்சு. பட் அதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக இருட்டிட்டு வந்துருச்சு. அதனால் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் கண்டிப்பாக வேறு ஏதாவது ட்ரையலில் போய் நிறுத்தலாம். ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரையல் இருந்துச்சுங்க. சடனாக காரை திருப்பிட்டேன். பயங்கரமாக இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. என்ன தான் அப்படி இருக்குது இந்த இடத்துல அப்படின்றது தெரியல. ரேண்டமாக நுழைஞ்சிட்டேன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருந்தேன். அது கீழே பார்த்திங்கன்னா அந்த ரிவரோட வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே காரை எடுத்துட்டேன். வாவ், இங்கே பாருங்க போகிற வழியில். ஓ மை காட், யார் நீ? வண்டி எங்கேயா எடுத்துகிட்டு போய் விட்டுருக்க? ஓ மை காட், வேற லெவலு. அங்கே பாருங்க, எங்கே கேம்பிங் போட்டு பார்பிக்யூலாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. நிறைய தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஓ மை காட், பாருங்க, ஒரு சான்ஸே இல்லைங்க. சூப்பரான, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி. இந்த செனா ரிவரோட எக்ஸ்டென்ஷன் தாங்க இது. அது மேலே வண்டியை ஏற்றிக்கிட்டு போய் அந்த மணல் மேட்டில் நிறுத்தியிருக்காரு. கேம்பிங் பண்ணால் இவரை மாதிரி பண்ணணுங்க. வேற லெவலுங்க இவர். இதுதான் எங்களோட ரெண்டல் கார். எங்கே வந்து நிறுத்தியிருக்கோம் பாருங்க. வாவ், இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தர் ஆர்வி வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்துட்டு கேம்ப் பண்ணி இங்கே செட் பண்ணிட்டாரு. எவ்வளோ நாள் இங்கே கிடப்பாரோ தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஆர்வியில் வரணுங்க. அதாவது நம்ம ஆக்டர்ஸ்லாம் கேரவன் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரெக்ரேஷன் வெஹிக்கிள். யூஎஸில் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக அமைச்சு வச்சுருப்பாங்க. செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி வந்தோம். அது போக காரில் வரதில் இதுதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம எங்கே வேணுமோ அங்கே நின்று அந்த இடத்த கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பொறுமையாக வரலாம். பஸ்ஸில் வந்திருந்தால் எங்கெல்லாம் நிறுத்தியிருப்பாங்களான்னு தெரியல. இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். கார் பார்க்கிங்க்கெலாம் எந்த பஞ்சமும் இல்லை. எங்கே வேணால் கார் பார்க் பண்ணலாம். பட் வந்ததுக்கப்புறமா எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும், ஏன்னா கைட் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பில்டிங்ஸாக இருக்குது. ஸோ எந்த இடத்துக்கு போகணும், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு எப்படி போகணுன்றதெல்லாம் ஐடியாவே இல்லை. ஒரு சூப்பரான ரைடுக்கு அப்புறம் அந்த சென்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஏரியா வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரெசார்ட், ஓகேவா? இங்கேயே நீங்கள் தங்கலாம்.
வின்டரில் வந்தீங்கன்னா எக்கச்சக்க வின்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் நார்தர்ன் லைட்ஸ் வியூவிங், அப்புறம் இந்த ஹஸ்கி சஃபாரி, அதுக்கப்புறம் ஸ்லெட்ஜிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ரெசார்ட்லேயே தங்கி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். சம்மரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இது வின்டர்லேயும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். வின்டரில் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பாப்புலர். ஏன்னா வின்டரில் பார்த்தீங்கன்னா -10 -15 இருக்கும்போது அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாடி வெளியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தலைமுடியெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரோஸ் ஆகிடும் அப்படியே. ஸோ அது ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டிவிட்டி தான். நாங்கள் இன்றைக்கி இந்த ரெசார்ட்டில் தங்கலைங்க. எங்களோட ப்ரைமரி மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் விசிட் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிக்கிறது தான். அதனால் வெப்சைட்லேயே ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். $20 அடல்ட்டுக்கு டிக்கெட். பெஸ்ட் ரிசர்வ் பண்ணிட்டு வரது தான். வந்துட்டிங்கன்னா இங்கே அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐஸ் மியூசியம் இருக்குது, அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன் இங்கே தங்கலன்னு பார்த்தீங்கன்னா இது அவே ஃப்ரம் ஃபேர்பேங்க்ஸுங்க, கிட்டத்தட்ட 55 மைலு. ரொம்ப ரிமோட்டான ஏரியா. இதை தவிர்த்து வேறு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கலாமே தவிர சும்மா 2 நாள் 3 நாள் இங்கே தங்குறது அவ்வளோ தேவையில்லை ஆக்சுவலி. அதான் இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த ரெசார்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மசாஜ் தெரப்பி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மசாஜ் தெரப்பி நடந்துகிட்ருக்கு. டு நாட் டிஸ்டர்ப்னு போட்டிருக்காங்க. இந்த 2 கேபினும் பார்த்திங்கன்னா மசாஜ்க்கான இடம். குறிப்பாக வின்டரில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த ஹாட் பூல் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு மட்டும்தான். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒன்று இருக்குது. அங்கே அடல்ட்ஸோட சூப்பர்விஷனில் தான் கிட்ஸ் குளிக்க முடியும். அதனால் நிறைய பசங்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஏரியா தான் ஒதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு செகண்டு இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. ஒருவேளை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது இதுதானா, என்னடா இவ்வளோன்னு இருக்குது, நீ இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பயமும் வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு குட்டி பாண்டு. பட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பூல் ஏரியா. இங்கே தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அவுட்டோர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் இன்டோர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஸ்விம்மிங் ஷாட்ஸ் மேண்டேட்ரிங்க. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்கர் ரூம்லேயே வச்சுக்கலாம். இல்லை உங்கள் காரில் கூட வச்சுட்டு நீங்கள் ஷார்ட்ஸோடு அப்படியே உள்ளே வரலாம். அது உங்களோட விருப்பம் தான். லாக்கர் ரூம் உள்ளே இருக்குது, ட்ரெஸ் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாக்கர் ரூமுக்கு 50 cents வேணும்னா இங்கே சேஞ்ச் கொடுக்குறாங்க. ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா வந்தாச்சுங்க. டவலுக்கு $5 எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். முடிஞ்சால் ஹோட்டல் டவல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. 50 cents சேஞ்ச் வேணும் லாக்கருக்கு. ஸோ லாக்கரில் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் இண்டோர் பூல் ஃபார் கிட்ஸு. அவுட்டோர் வெளியில் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. பட் அங்கே கிட்ஸ் அலோடு கிடையாது. ஆக்சுவலாக கிட்ஸ் எல்லாம் பாவங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு எதுங்க இவ்வளோ தூரம் அவங்கள குளிக்க வைக்கணும்? அவுட்டோரில் அலோவ் பண்ணால் என்ன ஆக போகுது, அது என்ன ரூல்னு தெரியல. ஏன்னா அவுட்டோர் நான் குளித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒன்றும் டேஞ்சரஸ்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக கிட்ஸை அலோவ் பண்ணியிருக்கலாம். பட் ஏன்னு தெரில. என் பையன் கதறிக்கிட்டே இருந்தாங்க. அவனும் அவுட்டோருக்கு வரணுன்னு ஆசைப்பட்டான். பட் அவனை இண்டோர்லேயே இருக்க சொல்லிட்டு நான் அவுட்டோர் ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியாவுக்கு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கேமராவில் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபைன் அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது, பர்ஸுக்கும் நல்லது. வாவ், பாருங்கள் ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா வந்துட்டோம். சடனாக வந்துருச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல, கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு நினச்சேன். பட் பாருங்களேன், கிட்ஸ் எல்லாம் இங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ரூல் கிட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இதுதாங்க ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா. வாவ், ஸோ பியூட்டிஃபுல். குட்டியாக தாங்க இருக்குது. இனிஷியலாக பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், போக போக செம பெருசாக இருக்குது. பார்த்ததெல்லாம் போதும், வாங்க உள்ளே இறங்கி ஒரு குளியலை போடுவோம். ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா வந்தாச்சுங்க.
வாங்க போய் குளிக்கலாம். வாவ், தண்ணி பயங்கரமா சூடா இருக்குங்க. அப்படியே காலெல்லாம் அரிக்குது. ஒரு நல்ல தண்ணி தானே, தெரியலையே. செம்மையா சுடுது, வெளியில வேற குளிருது. உள்ள இறங்க இறங்க பயங்கரமா சூடா இருக்குங்க தண்ணி. தண்ணியில் இறங்க இறங்க ரொம்ப சூடாக இருக்குங்க. குறிப்பாக இந்த பாறைகளுக்கு கிட்ட போனீங்க வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக கொதிக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீட்டுக்கு உங்கள் பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் சூடு தேவைப்பட்டதுன்னா அந்த கல்லுக்கிட்ட போங்க. அவ்வளோ கொதிக்குதுங்க தண்ணி. ஆஹா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்தில் இந்த மாதிரி சுடு தண்ணியில் குளிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜியோதெர்மல் வாட்டரில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும். இதில் குளிக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் நிறைய நாடுகளில், உதாரணத்துக்கு ஐஸ்லாண்ட், யூஎஸ்லேயே பார்த்திங்கன்னா கொலராடோ, இந்த மாதிரி நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். இதுக்காகவே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க. கொலராடோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அங்கே கூட பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி வின்டரில் கொலராடோ போயிட்டு ப்ராப்பராக இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸை ரசிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். வாட்டர் வந்து செம்ம ஹாட்டாக இருக்குங்க. வீட்டில் குளிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மேலே வந்தால் ஒரு செம்ம அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ தான் ஷோல்டர் சீசன், பீக் சீசன் நெருங்க போகுது. ஓகேங்களா? இந்த ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்க இடம் இருக்காது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அதே சமயம் வின்டர்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் வர்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெருசாக க்ரௌட் இல்லை, நமக்கு தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆஹா, கிளைமேட்டும் ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை. மேபி இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கோல்டாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் மாட்டியிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா பெரிய கல் இருக்குது, அடிபட்டுரும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி பலூன் எங்கே பார்த்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கீழே பெரிய கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டோன் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னும் ஹாட் ஆகுது, கிட்ட போவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவி வெளில வருது, தெரியுது பாருங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு 3 feet இருக்குங்க. அதுக்கப்புறம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5.5 feet தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலே ஏறி அப்படியே படுத்துக்கிறாங்க, சன் பாத் எடுத்துக்கிறாங்க. சரி, நம்மளும் கல் மேலே ஏறலான்னு பார்த்தீங்கன்னா 2-3 கல் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஆக்கிபைடு, அப்படியே இருந்துடுறாங்க. யாருமே அந்த இடத்துலேருந்து வெளியவே வர்றது கிடையாது. ஆஹா, இங்கே ஒரு ஃபவுண்டன் மாதிரி வேறு வச்சுருக்காங்க. ஃபவுண்டன்லேருந்து வேறு தண்ணி வருது, சூப்பராக இருக்குங்க. வாவ், ஒரு 1/2 hour இங்கே இருக்கலாம் நினச்சேன். விட்டிங்கன்னா டே ஃபுல்லாக இங்கேயே இருந்துருவேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஹா, இன்னும் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ வெதரும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, அப்படின்னு ஹாட்டுன்னு சொல்ல மாட்டேன், கோல்டாக இல்லை, அவ்வளோதான். பட் அப்படி இருக்கும்போது இந்த ஹாட் வாட்டர் வந்து இப்பயே நல்லா இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இன்னும் கோல்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். வின்டர் டைமில் இந்த இடம் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. இன்ஃபேக்ட் இது வந்து பீக் வின்டர்லாம் கிடையாது, இது வந்து அக்டோபர் நவம்பர் தான் வச்சுக்கோங்களேன். இதே டிசம்பர் ஜனவரி ஆர் ஃபெப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டீம்னால் புகை மண்டலமாக இருக்கும், கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய நேரம் குளிச்சாச்சுங்க. ரொம்ப நேரம் குளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் டயரிங்காக இருக்குது. அந்த ஹாட் வாட்டரில் ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப நேரம் குளித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சேரில் உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்பில் குளிச்சுட்டு இப்படி ரெஸ்ட் எடுக்கிறது வந்து சான்ஸே இல்லாத ஃபீலிங். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் இந்த ஹாட் டப்பில் ஹாட் பூலில் குளிக்கிறது வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறது பெட்டர். ரொம்ப நேரம் குளிச்சேங்க ஹாட் ஸ்ப்ரிங்ஸில், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். அப்பப்போ பிரேக் எடுத்து நல்லா ரசித்து நிதானமாக என்ஜாய் பண்ணி ஒரு செம்ம பிரேக் இது ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால். குறிப்பாக ஃபின்லாண்ட் மாதிரி ஒரு ஹெக்டிக் வெக்கேஷனுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு வெக்கேஷன் தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து பயங்கரமாக பசிக்குது. இந்த செனா ஹாட் ஸ்ப்ரிங் ரெசார்ட்ஸில் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னெலாம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட்ணும். லஞ்சுக்கு போகலாம் வாங்க. லஞ்ச் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதுதான் இந்த லாட்ஜோட ரிசப்ஷன் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சீசன்றதுனால இப்போ எங்களால் வாக்கின் பண்ண முடியுது. இல்லைனா இங்கே வந்து புக்கிங் பண்ணிட்டு வர்றது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸோட மெயின் ரெஸ்டாரண்ட். இந்த ரெசார்ட்டில் நீங்கள் தங்குனீங்கன்னா இங்கே தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட வேண்டியது வரும். நல்ல ஒரு கோசியான ஒரு அட்மாஸ்ஃபியர், என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களோட ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பட்ஜெட் பார்க்க வேண்டியது இருந்தது. அதனால் சிக்கன் டெண்டர்ஸும் ஒரு பாஸ்தாவும் வாங்கணும். இது ரெண்டும் சேர்த்தாவே ஆல்மோஸ்ட் $60 பக்கம் வந்துருச்சு. ஒரு செம்ம லஞ்சுங்க. ஆக்சுவலாக சென்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரவங்க லஞ்ச் என்ன பண்ணணுன்னு யோசிக்கவே வேண்டாம். உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. பாஸ்தா ப்ரெமேனேவரா அந்த ஐட்டம் வந்து சூப்பராக இருந்தது. பாஸ்தா தான், பெனே பாஸ்தா தான், அல்டிமேட்டாக இருந்தது. அது போக சிக்கன் டெண்டர்ஸும் சூப்பராக இருந்தது. குவான்டிட்டிலாம் ஹியூஜ். அதனால் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். அரோரா மியூசியம் பார்க்கலான்னு போனோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே புக் பண்ணிட்டு வரல. ஏன்னா எனக்கு டென்டேட்டிவாக இருந்துச்சு, போகணுமா வேணாமான்ற ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் வரீங்க, அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்னா முதல்ல புக் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி மியூசியம் நான் முன்னாடி பார்த்ததுனால எனக்கு இப்போது அது வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு தாட் வரல. ஏன்னா இப்போது 3 o'clock. ஸோ 3 o'clock வந்து அவங்க டூர் க்ளோஸ்டு, 5 o'clock தான் அப்படின்றாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த அரோரா மியூசியம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் பார்க்காமையே இந்த செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து இப்போ கிளம்ப போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணுன்னா கட்டாயம் முன்னாடியே புக் பண்ணிட்டு அந்த டைமுக்கு வந்துடுங்க. அதுதான் பெட்டர். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. மோஸ்ட்லி இன்றைக்கி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆர் வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த டூரை முடிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பில்டிங்கில் தான் ஐஸ் மியூசியம் டூர் இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. செனா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சுற்றி பார்த்துட்டே இப்போது ஃபேர்பேங்க்ஸ் போயிட்டுருக்கோம். வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நார்த் போல்னு ஒரு ஏரியா இருக்குங்க ஃபேர்பேங்க்ஸ் கிட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வந்து நார்த் போலில் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் போய் சாண்டா கிளாஸை மீட் பண்ணணுன்னா பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தான் தெரியுமே, ஃபின்லாண்டில் நம்ம போய் ஆர்டிக் சர்க்கிள்லேயே சாண்டா கிளாஸை மீட் பண்ணதுனால அந்த அளவுக்குலாம் இது பிரம்மாண்டமாக இருக்காது. இது சின்ன பில்டிங் தான், சும்மா ஒரு 1/2 hour ஆக்டிவிட்டி தான். நீங்கள் வேணுன்னா அதை போய் பண்ணலாம். இப்போ ஃபேர்பேங்க்ஸ் போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம் வாங்க. இப்போ வந்து டின்னருக்கான நேரம் வந்துருச்சுங்க. ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கோம். பான் தாயின்ட்டு டவுன் டவுன் ஏரியாவில் இருக்குது ஃபேர்பேங்க்ஸில். இப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போய் சாப்பிட்ணுமா, குட்டி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லா அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு மெக்டி, KFC, வாடபர்கர் எல்லாமே இருக்குங்க. ஏன் இவ்வளோ பேண்டா எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது. பட் சும்மா இந்த ஊரில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இங்கெல்லாம் நான் வரேன். பட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் எல்லாமே இருக்குது. வேணும்னா அப்பப்போ போய் சாப்பிட்லாம். 3 வேளையும் நான் இங்கே வந்து சாப்பிட்றது கிடையாது. ஏதாவது ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டு அந்த டேவை ஓட்டிடுறது. சரி வாங்க இப்போ போய் தாய் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேர்பேங்க்ஸ் டவுன் டவுன் ஏரியாவில் இருக்கிற இன்னொரு ஹைலி ரேட்டடான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த பான் தாய் ரெஸ்டாரண்ட். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெளிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. உள்ளே போனால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெயிட்டிங் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க, ரொம்ப நேரம் கிடையாது. பட் டீசெண்டான ஒரு இன்டீரியர்ஸ், நல்ல ஒரு தாய் செட்டப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. இந்த மாதிரி ஷோல்டர் சீசனில் வர ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா இடத்துலையும் க்ரௌட் இருக்காதுங்க. பீக் டைம்லலாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தாய் கறியும், அதாவது சால்மன் கறி,
அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் எதுவுமே வந்து வாம்னு சொல்ல முடியாது. குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆவரேஜ் மீல் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், தாய் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் அஃப்கோர்ஸ் தாய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதே பெரிய விஷயம்னும் போது ஹவு பேட் இட் வில் கோன்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டு வாட் வி இட். நம்ம சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது தாயெல்லாம் பார்த்திங்கன்னா இமேஜின் ஒரு பெரிய சிட்டியில் கிடைக்கிது வச்சுக்கோங்களேன், ஒரு 100% இருக்குன்னா இங்கே ஒரு 60-70% வரைக்கும் மேட்ச் பண்ணுறாங்க. இந்தியன்லாம் பார்த்திங்கன்னா 100 இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 30-40% தான் மேட்ச் ஆகுது. பட் ஏதோ கிடைக்குது, அது வரைக்கும் ஓகே. ஸோ அவ்வளோதான், இனியோட டே 3 முடியுதுங்க. இதுக்கப்புறம் பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு நான் வந்துடணும். நாளையிலேருந்து டூர் கம்பெனி அவங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து வெறும் 4 மைலில் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்டில் தான் ரெண்டல் கார் எடுத்தோம். ஸோ அதனால் அதே இடத்துல தான் போயிட்டு காரை இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டல் கார் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபேர்பேங்க்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். காரை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே காரில் நம்ம சுற்றுற வேலை எதுவுமே கிடையாது. டூர் கம்பெனி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். அதனால் கார் எதுக்கு பாரமா? கார் வந்து ரெண்டல் வந்து சீப் தாங்க. $70 பர் நைட்டில் கிடச்சிது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் எங்கள் கூட இருந்தது. ஸோ அதனால் பெரிய கார் எதுவும் ஆர்ட் பண்ணல, கொரோலா தான் ஆர்ட் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. காரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஏர்போர்ட்டில் எங்கள் டூர் கம்பெனி வந்து ஸ்டால் வச்சுருப்பாங்க. டெய்லி வர கெஸ்ட் எல்லாம் செக்இன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகணுன்னு சொன்னோன்னா அவங்க டெய்லி ஷட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வர கெஸ்ட்டுக்கு. அந்த ஷட்டிலில் நம்மளை ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம ரிட்டர்ன் வந்து ஊபருக்கெலாம் பே பண்ணாமல் ஃப்ரீயாக அவங்க ஷட்டில்லே வந்துடலாம். இன்ஃபேக்ட் நான் புக் பண்ணாமல் டேரெக்டாக இன்றைக்கி லேண்ட் ஆகிருந்தால் இப்படி தான் நானும் வந்திருப்பேன். இதுதான் எங்களோட டூர் கம்பெனியோட பஸ். ஸோ அவ்வளோதாங்க, சென்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸோட வீடியோ இதோட முடியுது. பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம லீஷராக சூப்பராக இருந்தது. ஒரு ரீஜெனரேட் ஆன மாதிரி இருந்தது இந்த என்டையர் டே. நாளையிலேருந்து டூர் கம்பெனியோட நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். அவங்க எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இன்னும் அலாஸ்காவில் இனிமேல் தான் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.